அதே சமயத்தில் துன்பப்படுகின்ற மக்களோடு சேர்ந்து நிற்கிறோம், உங்களுக்கு உதவுவதற்கு நாங்கள் இருக்கிறோம்னு சொல்லி அரண்மனையை விட்டு, அவங்க சொல்ற மன்னர் ஆட்சியில் உள்ள அரண்மனையை விட்டு வெளியில வந்து வீதிகளில் மக்களோடு உட்கார்ந்துருக்கிறவங்கள போட்டோ எடுக்க வந்தவங்கன்னு சொல்றாரு. இது இது என்ன நாகரிகம், என்ன புரிதல்? நிர்வாகம் புரியாது, மக்களோட இணைந்து நிற்பதுன்னா என்னன்னு தெரியாது, ஏதோ ஒன்று பேசணுங்கிறதுக்காக வந்து பேசுற மாதிரி இருக்குது. நீங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லி எல்லாவற்றுக்கும் ஒருவரை குற்றம் சொல்றதுக்கு விஜய்க்கு உரிமை இருக்குது. அதை பற்றி பதில் சொல்லாமல் நீங்கள் கடந்து போக வேண்டும் அப்படின்னு நண்பர் மணி சொல்றாரு. எப்படி எதிர இருக்கக்கூடிய அணியை விட்டு வெளியில வாங்கன்னு அவர் கூப்பிடுறாரு. கூப்பிடுறதுக்கு அவருக்கு உரிமை இருக்கு, அவர் கூப்பிடுறாரு. நீங்க தான் கடந்து போகணும்னா வரமாட்டோன்னு சொல்றதுக்கோ, எங்களை மலினப்படுத்துவதற்கான முயற்சியில நீங்க இருக்கீங்கன்னு சொல்றதுக்கோ இவர்களுக்கு உரிமை இல்லையா? இந்த நாகரிகமாக கடந்து போக வேண்டிய பொறுப்பு விசிகாவுக்கு மட்டும்தானா, அல்லது மற்றவர்களுக்கு, விஜய் அல்லாத மற்றவர்களுக்கு மட்டும்தானா? அது தெரியல. அதுக்கப்புறம் எத்தனையோ படம் நம்ம வந்து பெரிய எதிர்பார்ப்போட பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட்டுன்னு நினச்சி படம் ரிலீஸ் ஆகுது. அதில் பல படங்கள் தோத்தும் போயிடுது. அதை நடைமுறையில் பார்த்துருக்குறோம். அதே மாதிரி தேவைக்காவுக்கு 2026 மாபெரும் ஃப்ளாப்பாக இருக்கும்.